ஒட்டை எடுத்துதான் எடுக்காதா மூடா வாய விளக்கெண்ண கருப்பா போய் சொல்றாங்க இவன் தாய்க்கு அடி உங்க அரை ட்ரவுசருக்கு பிறந்தவங்களா இருங்கடா டேய். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. உனக்கு சைக்கிள் இல்ல எந்திரா. என்னடா முறைக்கிற? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றா. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், 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 எவனா இருந்தாலும் வெட்டுவேன். யோ யார் அது சட்டை பிடிக்கிறத? என்னையா சொன்ன? எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவியா? ஆமா வெட்டுவேன். என்ன பார்த்து Put on the phone, you rascal. என்னடா அர்னால்டு போன டைட்டில் விடுறே? நான் தான்டா உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போன டைட்டில் விடுற? இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்து இருந்தா நாயுடு ஆள் மாதிரி ஒரு கடை திறந்துருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதன். எந்த மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? அப்படி கேளுங்க. 2 பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும். மச்சான், நம்ம வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறமா அவளுங்க ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவாளுங்க. நான் சொல்ல இதெல்லாம் சும்மா டிராமாடா, கிளம்பி போ சொல்லு. போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுதுவன மக்கு பசங்க தான்டா நீங்க. ஓ பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க. போடா. ஒரு 7 மிஸ்ஸிட்டு வந்து மாட்டி விடுவா. போடா. டேய், இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஏண்டா? பின்ன ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன். அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. போடா. ஓ முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியறப்ப பார்த்தது. என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோ ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும். ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல ஃபிகரை கொடுத்திருக்கான். பாக்குறதுக்கு நீ சூப்பரா இருக்கு. ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? ஐயோ ஐயோ
கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப மாநாடுக்கா போயிட்டு இருக்கான் நீ எதுக்கு நானும் மெட்ராஸுக்கு போவோம் நானே தொட்டிட்டு போறேன் மெட்ராஸுக்கு நீ வந்து கிழிச்ச அப்புறம் பெரிய மனுஷங்க பூரா சேர்ந்து போன இங்கதானே வருவேன் அப்ப நமக்கு பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போட்டு இருக்கு ஒத்திக்கிட்டு என்ன பண்றேங்கிறதான் உள்ள வந்து பார்த்தேன் நானு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா